ரோஹிணிக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இங்கே தாண்டி வந்துக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் வீட்டில் இங்கே தன்னுடைய ஆண்டி தனக்கு கொடுக்குற தொந்தரவுகளை நினச்சி ரொம்ப வருந்தி போய் இருக்கிறதுனால வித்யாவை வந்துட்டு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. சரிடி நான் வரேன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வராங்க. வித்யாவும் ரோஹிணி ரெண்டு பேருமே கோவிலுக்கு வர இங்கே ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்க சந்திரா வந்துட்டு வாங்கம்மா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி வித்யாவை பார்த்து கேட்க, நான் நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிறாங்க. நான் நல்லா இருக்கேம்மான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்தாம்மா மாலை வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ரோஹிணி உடனே முகத்தை காட்ட, சாமிக்கு தானடி மாலை, அதை ஏண்டி வேண்டான்னு சொல்கிறேன், அப்புறம் இதுக்கடி கோவிலுக்கு வந்த வித்யா வந்துட்டு ரோஹிணியை திட்டிட்டு நீங்கள் கொடுங்கம்மா அப்படின்னு அங்கே இருக்க மாலையை வாங்கிக்கிறாங்க. சந்திராவுடைய முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. திடீர்னு முகத்துக்கு நேராக வேறு மாதிரி பேசினதுனால, இன்னைக்கு கோவிலில் ஸ்பெஷல் அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் இருந்து அதை பார்த்துட்டு போங்கம்மா, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல, சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வித்யாவும் கிளம்புறாங்க. ரோஹிணியும் வித்யாவும் உள்ளே போக இவங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே மனசுக்குள்ளே நினச்சிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுற்றிட்டு அங்கே வந்து உட்காரத்துக்காக ரெண்டு பேருமே வராங்க. ரெண்டு பேருமே வந்து உட்கார்ந்துருக்கும் போது ரோஹிணியை பார்த்து வித்யா கேட்குறாங்க, உனக்கு ஏண்டி எல்லார் மேலேயும் கோவம் வருது, இப்போ எதுக்கு மீனா மாமலாம் கோவப்பட்டு பேசுகிற நீ அப்படின்னு சொல்ல, நான் என்ன கோவப்பட்டேன், அவங்களுக்கு வேற வேலையே இல்லை, எப்போ கோவிலுக்கு வந்தாலும் ஏன் வரும் எதுக்கு வரும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போலன்னு சொல்ல, அவங்க கோவிலுக்கு முன்னாடி கடை வச்சிருக்காங்க, அவங்க பல பேருக்கு மாலை கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க பார்க்கத்தானே செய்வாங்க, நீ ஏன் வர எதுக்கு வரன்னு அவங்களுக்கு பார்த்து என்னாக போகுது, உனக்கு நீ தப்பு பண்ணதுனால மற்றவங்க பார்வையெல்லாம் உனக்கு விளைறதுனால அது நீ பயந்து போய் நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கன்னு தோணுதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் வித்யாவும், இல்லை வித்யா நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், ஏற்கனவே மனோஜும் நானும் இந்த கோவிலுக்கு வந்தப்போ இங்கே சவுனம் சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, உண்மையை தானே சொல்லியிருக்காங்க, அந்த கதிர்கிட்ட நீ அன்னைக்கு பணத்தை கொடுக்காம இருந்திருந்தா இப்போ பிரச்சனையே வந்திருக்காதே, இப்போ பாரு 30 லட்ச ரூபா பணத்துக்காக அவன் பின்னாடியே நீ சுற்றிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு, அவனை போலீஸில் பிடிச்சு கொடுத்தாலும் இப்போ வரைக்கும் பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரவே இல்லையே அப்படின்னு வித்யாவும் சொல்ல, அதுக்காக நீ அவங்கள தப்பாலாம் இப்படியெல்லாம் பேசாத ரோஹிணி அப்படின்னு ரோஹிணியை பார்த்து வித்யா சொல்ல, உனக்கு தெரியாது இந்த குடும்பமே செம ஃப்ராடு குடும்பம் அப்படின்னு சொல்ல, உன்னையே விடவா அப்படின்னு கேட்குறாங்க. வித்யா அப்படி கேட்டதும், ஆமாம் நீ என்னை தானே குத்தம் சொல்வேன், அந்த மீனாவுடைய குடும்பமும் தானே உனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அதை கேட்டுட்டு வித்யாவும், இங்கே பாரு ரோஹிணி, உனக்கு பார்க்குறவங்க எல்லாரும் தப்பாக தெரியுறாங்கன்னா குறை அவங்கக்கிட்ட இல்லை, குறை உன்கிட்ட தான் இருக்குது, அதை நீ திருத்திக்கிட்டாலே உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வித்யாவும் ரோஹிணியை பார்க்க, ரோஹிணி உடனே சொல்கிறாங்க, இப்படி தான் அந்த சீதா நான் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனேன் ஏன் போனேன் அப்படின்ற மாதிரி வீட்டில் சொன்னான், இன்றைக்கி நான் கோவிலுக்கு வந்திருக்கேன்னா இந்த கோவிலுக்கு வந்த போதும் இப்போ ஏன் என்னைய பார்த்து அதே தான் சொல்லுவாங்க, ஏன் வந்தா எதுக்கு வந்தான்னு தெரியலன்னு உடனே மீனா கிட்ட சொல்லிடுவாங்க, மீனா என்கிட்ட உடனே வீட்டில் கேட்பாங்க, இதே தான் இந்த குடும்பத்தில் போயிட்டு இருக்கு, நான் எங்கே போனால் அவங்களுக்கு என்ன பண்ணால் அவங்களுக்கு என்ன, எப்போ பார்த்தாலும் என்ன ஏதாவது சீன்றதுலே தான் இருக்காங்க அப்படின்னு இங்கே ரோஹிணி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இருக்க, இப்போ நீ எதுக்கு கோவிலுக்கு வந்த, மனசு கஷ்டமாக இருக்குன்னு தானே வந்தேன்னு சொல்ல, ஆமாண்டி அதனால தான் நான் கோவிலுக்கு வந்தேன், ஆனால் இங்கே வந்தால் இன்னும் கஷ்டமாயிடும் போலயே, நீயும் சேர்ந்து தானே கஷ்டப்படுத்துகிற, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி, என்னையை விட அந்த மீனா குடும்பம் தானே உனக்கு ரொம்ப முக்கியமாக போச்சு, அவளுக்கு முன்னாடி உனக்கு ஃப்ரெண்டான நான், ஆனால் என்னைய ஃப்ரெண்டாக கூட நீ மதிக்க மாட்டியேன்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் ஏதாவது மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காது ரோஹிணி அப்படின்னு சொல்ல, ரோஹிணி உடனே சட்டுன்னு ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. வீட்டுக்கு முன்னாடி கடை வச்சிருந்த அந்த மீனாவோட கடையை தூக்க தெரிஞ்ச எனக்கு இங்கே இந்த கோவிலுக்கு முன்னாடியே அவங்க அம்மா வச்சிருக்க கடையை எனக்கு தூக்க முடியாதா என்ன, இல்லை தூக்க தெரியாதா என்னன்னு சொல்லி இங்கே ரோஹிணி சொல்ல, அதை கேட்ட வித்யா, என்னடி சொல்கிறேன் அப்படின்னு கேட்க, ஆமாம் ஆண்டிக்கு அங்கே மீனா கடை வச்சிருக்கிறது பிடிக்கல, அதுவும் ஆண்டி பேரில் வச்சிருக்கிறது பிடிக்கல, என்கிட்ட தான் ஐடியா கேட்டாங்க, அதான் அதை சொன்னேன், அதுக்கப்புறமா அந்த கடை அந்த இடத்த விட்டு போயிடுச்சு, இப்போ அதே போல் ஒரு கார்பரேஷன் ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் இவங்களுடைய நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு, அதெல்லாம் தெரியாமல் என்கிட்ட அவங்க ரொம்பவே இங்கே வாயாடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு நாள் இந்த ரோஹிணி யாருன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்போ இப்போ வரைக்கும் நீ தான் அந்த கடையை எடுத்தேன்னு மீனாவுக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்க, மீனாவுக்கு மட்டும் இல்லை என்னையும் ஆண்டி தவிர வீட்டில் வேறு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே கோவிலில் அபிஷேகம்னு சொல்லிட்டு இருந்தாங்க சந்திரா வந்து மாலை கொடுக்கறதுக்காக வரும்போது தான் இங்கே ரோஹிணி வந்து பேசிக்கிட்டு இருந்த அத்தனை விஷயங்களையும் கேட்டுட்டு இங்கே ரோஹிணி பக்கத்திலே வந்துடுறாங்க. வித்யாவும் ரோஹிணி அந்த இடத்த விட்டு கிளம்பி நிற்க, கோவிலில் வந்து உட்காந்து அடுத்தவங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்க உன்னோட வாழ்க்கையெல்லாம் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்காது அப்படின்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்டு வித்யா, என்னம்மா வயசில் மூத்தவங்க நீங்களே இப்படி சாப விடுற மாதிரி பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இது நாள் வரைக்கும் நான் யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி பேசினதில் யார் மனசையும் காயப்படுத்துகிற மாதிரியோ உங்கள் வாழ்க்கை கெட்டு போகணும்னு நான் நினச்சதும் இல்லை, ஆனால் இன்றைக்கி என்னை இந்த அளவுக்கு பேச வச்சது இந்த ரோஹிணியுடைய செயல்தானமா காரணம், நானே இந்த பொண்ணை என் பொண்ணாக தான் நினச்சேன், ஆனால் இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரியான எண்ணம்
கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் மீனாவுடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. அதுக்கு அந்த கடவுளே சரியான தண்டனையை கொடுக்க தான் செய்வாருன்னு சொல்லும்போது வித்யா யோசிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த ரோஹிணிக்கு கடவுள் தண்டனை கொடுத்துட்டாருமா அப்படி நினச்சிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நிற்க இங்கே ரோஹிணியை பார்த்துட்டு முறைச்சிட்டே நிற்கிறாங்க. அந்த வீட்டில் மீனாவுக்கு நீ உன்னால் எந்த தொந்தரவும் வரக்கூடாது. அப்படி ஒரு வேளை வந்துச்சுன்னா இந்த விஷயத்த முத்து மாப்பிள்ளை கிட்ட சொல்ல எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்புறம் அந்த வீட்டில் உன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு இங்கே மீனாவுடைய அம்மா வந்துட்டு சொல்லவும் செய்கிறாங்க. மீனா நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரண பொண்ணெல்லாம் கிடையாது. சின்ன வயசுல இதே கோவிலில் வளர்ந்தவ. இந்த அம்மனுடைய அருள் இங்கே மீனாவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. அவள் வாழ்க்கையில் இனி முன்னேறிக்கிட்டே தான் இருப்பான். நீ ஒரு விஷயத்த செஞ்சு அவள் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாது, அவள் பூவெல்லாம் விற்கக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்னைக்கு அவள் மென்மேலும் உயர்ந்து போயிட்டே இருக்கா. இப்படி பல தொழில்களை ஆரம்பிச்சிட்டு இருக்கா மீனா. கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் விட அவள் ஒரு நாள் பெரிய தொழிலதிபராக அவங்க முன்னாடி வந்து நிற்க தான் போகிறான். அப்போ தெரியும் அவளுடைய அருமை என்னன்னு. அது வரைக்கும் நீங்கள் அதை புரிஞ்சுக்க போகிறதும் இல்லை. இதை நீ சவாலாக வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இங்கே சந்திரா முதல் முறையாக இப்படி எதிர்த்து பேசினதை பார்த்து வித்யாவுக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி மீனா நல்லா இருப்பாமா, நீங்கள் இதை பற்றியும் யோசிக்காதீங்கன்னு சொல்ல, முதல்ல இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டை திருத்த பழகு. ஒருவேளை திருந்தாத ஃப்ரெண்டுக்கிட்ட நீ விலகிக்க பழகு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னு சந்திரா இங்கே வித்யாவையும் பார்த்து சொல்லிட்டு போக அவங்க அம்மா சொல்கிறது முழுக்க முழுக்க சரிதான்ற மாதிரி இங்கே வித்யாவும் நின்றுட்டுருக்காங்க, ரோஹிணி நின்றுட்டுருக்காங்க. கடைசியில் அசிங்கப்பட்டது என்னவோ ரோஹிணி தான் இங்கே சந்திரா கிட்ட. அங்கேருந்து சந்திராவும் கிளம்பி தன்னுடைய கடையில் வேலை பார்க்குறதுக்காக போகவும் செய்ய எங்கள் ரோஹிணி அவமானப்பட்டு நிற்க, இந்த அவமானமெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு? நீயா வாலண்டியாக வாயை விட்டு நீ எல்லாத்துலேயுமே சிக்கிக்கிட்ட. ஆனால் அதெல்லாம் நடக்கணும்னு விதி இருந்திருக்கு, அதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்காம உன் வாழ்க்கையை மட்டும் வாழு ரோஹிணி, உனக்கு அதுதான் நல்லதும் கூட. வித்யா வேற ரோஹிணிக்கு அட்வைஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனாலும் ரோஹிணி திருந்துற மாதிரி இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் சந்திரா வந்துட்டு கொழுதி தெளிஞ்சு பேசினதை நினச்சி ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்காங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் அடங்கி போனவங்க இன்னைக்கு இப்படி பேசிட்டாங்களேன்னு ஒரு பயமும் ஒரு விதமான வருத்தமும் இங்கே ரோஹிணிக்கு இருக்க தான் செய்த.